என்ன நேயர்களே, ஓட்டு கேட்குறேன்னு நினச்சிட்டிங்கன்னா கிடையாது. டாப் 5 நம்மளோட ப்ரோக்ராமே டாப் 5. டாப் 5ல் நீங்கள் நம்பர் 3வது இடத்துல பிடிச்சிருக்குது நம்ம என்ன பாம்பாற்றேன்னு பார்க்குறீங்களா? இல்லை, அலைப்பாயுது. அலைப்பாயுதுங்க, அலைப்பாயுது. அலை எங்களுக்கு மட்டும் பாயல, நடிகர் நடிகைக்கும் பாய்ச்சிக்கிட்டு இருக்கு. அந்த நடிகர் நடிகை யாருன்னு உங்களுக்கு தெரியணுமா? கொஞ்சம் கேமராமேன் கொஞ்சம் இதோ. ஹாய் சார், வணக்கம். வணக்கம். அலைப்பாயுது. அலைப்பாயுது. உங்க மனசுக்குள்ள எப்படி பாயுது? மனசுக்குள்ள வந்து பே ஆஃப் பெங்கால் மாதிரி பாயுதுங்க. பாயுது. ஆமா. அதை பத்தி அந்த படத்தோட விமர்சனத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த படத்தை விமர்சனம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடிச்சிருக்கோம். எல்லா படம் மாதிரி தான் பாஞ்சு நடிச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா அந்த இதுக்குள்ள போற ஆர்டர் சீன். ஆமா, ஒரு சீன்ல கூட இப்படி இப்படி போறாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த பாஞ்சு உடம்பே வலிச்சு போச்சுங்க. குறிப்பா அதுக்கு கூட நீங்க ஒரு 15 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அதாவது மத்தவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் சும்மா பாத்துட்டு தான் இருந்தேன். உங்களுடைய நடிகையை பத்தி நீங்க சொல்ல முடியும்? நடிகை பாத்தீங்கன்னா அவங்களே வந்துட்டாங்களே. வெல்கம் மேடம். அவங்களே வந்துட்டாங்க. என்னங்க மேடம், கொஞ்சம் கதர்ல எல்லாம் கொஞ்சம் ட்ரெஸ் போட்டு வந்திருக்க மாதிரி இருக்கு. சில்கி ட்ரெஸ் தான் போட்டுருவீங்க, நீங்க என்ன கதர் ட்ரெஸ் போட்டு? இல்ல, அப்போ வந்து நான் எப்பவுமே ப்ரொடியூசர் காசுல போட்டிருந்தேன். இது வந்து என்னோட சொந்த ட்ரெஸ். இதான் நேச்சுரல், இயற்கை. இதான் உண்மையான என் காசுல வாங்க முடிஞ்சது. இவ்வளவுதான். குறிப்பா பிச்சைக்காரன்னு சொல்றீங்க. அப்படியே எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. எடுத்துக்கிறதுனா நாங்க எடுத்துக்கலாம். அப்படிதான் எடுத்துக்கலாம். அதான் உண்மைங்க. உண்மையிலேயே எப்பவுமே நம்ம நடிகர் வந்து கொஞ்சம் நேச்சுரலா பேசுறோம். இவங்க வந்து நம்ம நடந்து போயிட்டு இங்க பாயக்கூடாது, அங்க பாயக்கூடாது. இவங்க வந்து மக்கள் பாக்குறது, நீங்க இங்க பாயிடாது. இவங்க வந்து நாங்க எங்க தெரியுமா அங்க பார்த்தோம்? நம்ம இதுல தாங்க அந்த கோவில், சிவன் கோவில்ல இங்க வெளியே உட்காந்து. ஆமா, வெளியே சிவன் கோவில். कानूडो कामणी करो सहेली यारो, कानूडो कामणी करो सहेली यारो, कानूडो कामणी करो, कानूडो कामणी करो, कानूडो कामणी करो, कानूडो कामणी करो. நம்ம நிகழ்ச்சியில 2வது இடத்தை பிடிச்சிருக்கிற வேட்டையாடு விளையாடு படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்துல ஹீரோவன் நடிச்ச நம்ம நாகப்பனை முதல்ல பேட்டி எடுப்போம். அவர் இந்த படத்துல போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் காமெடி பீஸா இருந்தாலும் போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. நம்மளுக்கே வியப்பா தான் இருக்கு. அதை பத்தி நம்ம அவர்கிட்டே கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். நீங்க இதுக்காக ஆம்சலம் கேட்ட வேண்டாம். ஓகே சார், இந்த படம் வேட்டையாடு விளையாடு வந்து டாப் 5 மூவிஸ்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த இடத்தை பிடிச்சதை பத்தி உங்க கருத்து என்ன? இது வந்து ரொம்ப நல்ல படம் தான், எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். முக்கியமா வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ஒரு காமெடி படம், எங்களுக்கு தெரியும், குழந்தைகளுக்கு கண்டிப்பா பிடிக்கும் சார். இந்த படத்துல வந்து நீங்க ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கிறதுனால நீங்க என்னென்ன ஹோம்ஒர்க் பண்ணீங்க இந்த படத்துக்காக? இதுக்காக நான் வந்து ஒரு 6 மணி நேரம் ஜிம்முக்கு போனேங்க. 6 மணி நேரம் டெய்லி போய் ஜிம்முக்கு போய் பார்த்துட்டு வந்துருவேன், அவ்வளோதான். அதுதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்கு டெய்லி 6 மணி நேரம் டெய்லி போய் தொடச்சல சும்மா பார்க்கறது மட்டும்தான். ஓகே சார். அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் மூவி வந்து ஸ்டன் பண்ணும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஓகே நேரில், அடுத்ததான் நம்ம வந்து 2வது முதல் இடத்தை எந்த படம் பிடிச்சிருக்குன்னு நம்ம விரைவில் பார்ப்போம். நன்றி. Ragavan, stay in the prizes, top dollar Curry Lils, a Kenaton. You ready? Come on, yeah, let's go.
வணக்கம் நேர்களே, அடுத்ததான் நீங்க ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க முதல் இடம். இந்த வருடம் முதல் எடுத்த டாப் 5ல பிடிச்ச படம் வந்து பாஷா. உங்களுக்கு இந்த படத்தை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா நம்ம ப்ரொடியூசர் டெரன்ஸ் ராஜா எடுத்த படம். இந்த படம் ரொம்ப மிகப்பெரிய வெற்றி. நம்ம காலேஜ் ஃபுல்லு பரபரப்பாக இப்போ ஓடிட்டு இருக்கு. அந்த படத்தோட ஹீரோ மிஸ்டர் ரஜினி அரவிந்த் அவர் வந்திருக்காரு. இவர் வந்து ஏற்கனவே இன்னொரு நம்ம 4வது இடத்துல வந்துட்டு இவரோட படம் இன்னொன்று வந்துருந்துச்சு. இது வந்து இப்போ முதல் இடம் பாஷா படம். அவர்கிட்டயே இந்த படத்தை பற்றி கேட்போம். வணக்கம் சார். ஏற்கனவே நம்ம வரிசையில் நீங்கள் இன்னொரு படத்துலையும் வந்திருக்கீங்க. முதல் படமாக முதல் இடத்துல வந்து பாஷாவும் வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பாஷா ஒரு வெற்றிகரமான ஒரு படம் சார். இந்த வெற்றிக்கு முதல் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்களாக மக்கள், நம்ம காருண்யா பீப்புள் தான். இந்த காருண்யா பீப்புள் என்ன, நம்ம பால் தினகரன் சொல்லுவார், ஹனி யூ கேன் டூ இட் அப்படின்னு. அந்த வரிசையில் நாங்கள் அதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு நாங்கள் இது ஒரு பெரிய வெற்றியாக நாங்கள் வந்து இதை செஞ்சுருக்கோம். இப்படி செஞ்சுருக்கிறதுக்கு காரணம் எங்கள் டீம் பீப்புளுக்கு அது எங்களுக்கே சொன்ன மாதிரி யூ கேன் டூ இட் அப்படின்னு எங்களுக்கு பெரிய வரிசையில் ஒரு பெரிய வெற்றிகரமாக அமைஞ்சிருச்சு. அதனால் இப்போ வந்து பாஷா வந்து பட்டி தொட்டிலாம் ஓடுற மாதிரி சிஸ்டம்ஸ், ஐபி, மார்க்கெட்டிங் ஏ, மார்க்கெட்டிங் பி, ஹெச்ஆர் அப்படின்னு பல இடங்களில் ஓடிக்கிட்டு இருக்கு. இது வெற்றிகரமாக பாடல்களை விற்பனை பதிவு பண்ண நம்ம வினோத் அவர்களுக்கும், எங்களுக்கு பொருளாதார உதவி செஞ்ச டெரன்ஸ் ராஜா அவர்களுக்கும், நடிகைகளுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அன்றைக்கே நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அது ரெக்கார்ட் பண்ண முடியல, இன்னைக்கு சொல்லுங்க. வாய்ப்புன்னு சொல்ல போய் பார்த்தீங்கன்னா, அதாவது தெருக்கோடியில் இருக்கிறவனுக்கு நடுக்கோடியில் இறக்கணுச்சு தான். ஆனால் எனக்கு நடுக்கோடியில் கிடைக்கல, முதல் கோடியில் கிடச்சிச்சு. அதனால் நான் சும்மா யதார்த்தமாக துவைக்க போய்கிட்டு இருந்தேன். இருக்கும்போது யதார்த்தமாக வந்து அந்த வழியாக போய்கிட்டு இருந்த டேரக்டரும் ப்ரொடியூசரும் பற்றி இவர் நமக்கு சூட்டாக இருப்பார். சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. Who are you, man? எம்பேரு படையப்ப, இளவட்ட நடையப்ப, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா. நெஞ்சிலாறு படையப்ப, பின்னால் 100 படையப்ப, யுத்தம் கொண்டு வருகையில் 10 வீரல் படையப்பா. படையப்ப பாசமுள்ள மனிதனப்பா, நாம் மீச வச்ச குழந்தையப்பா, என்றும் நல்ல தம்பி நானப்பா, நன்றி உள்ள ஆளப்பா, தாலாட்டி வளர்த்தது தமிழ்நாட்டு மண்ணப்பா. நடை போட்டு சிகரத்தில் ஏறு, எம்பேரு படையப்ப, இளவட்ட நடையப்ப, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா. நெஞ்சிலாறு படையப்ப, பின்னால் 100 படையப்ப, யுத்தம் கொண்டு வருகையில் 10 வீரல் படையப்பா. பாசமுள்ள மனிதனப்பா, நாம் மீச வச்ச குழந்தையப்பா. Have you heard of the one called Savior? Have you heard of his perfect love? Have you heard of the one in heaven? Have you heard how he gave his son? 'Cause I have found this love, and I believe in the Son.